கடந்த காலத்தில் வந்த வெள்ளை அறிக்கையை விட இந்த வாட்டி வந்திருக்கிற வெள்ளை அறிக்கை சில விஷயத்தில் இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் செலவு பண்ற ஒவ்வொரு விஷயமும் பெனிஃபிட் தராங்க இல்லையா, இன்னைக்கு கடன் வாங்கி தான் தரும் நிறைய. அதை பத்தி தான் வெள்ளை அறிக்கை வந்திருக்கிறது காரணமே அதுதான். போன கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு எக்கனாமிக் அட்வைசரா டாக்டர் ஜெயரஞ்சன் இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, கவர்மெண்ட் கடன் வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை, அப்பா கடன் வாங்கினா பிள்ளைக்கு சேருமான்னு சொன்னார். எப்படி ஒரு அடிப்படை அறிவு இல்லாம, அடிப்படை கன்சிடரேஷன் இல்லாம, ஒரு கன்சர்ன் இல்லாம அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும் எனக்கு புரியல. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நாளைக்கு கவர்மெண்ட் பென்ஷனா தர ரூபா சம்பளமா தர ரூபாவோட ஜாஸ்தி இருக்கு. இந்த வளர்ச்சி தான் இருக்கு அப்படின்னா தாவேகாவோட கவர்மெண்ட்டுக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. எனக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் வாங்குறத பத்தி கவலை இல்லை. உங்களுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கிற 38 லட்சம் கோடியில இருந்து 80 லட்சம் கோடியா மாறுமா? மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் 2 வருஷம் கழிச்சோ 1.5 வருஷம் கழிச்சோ இந்த 2024 எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அவசரமா ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் நடக்குங்கிறது என்னுடைய எண்ணம். இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டான சாய் முகுந்தன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் அவர்கள் தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினாலும் கூட பல விஷயங்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுத்துருந்தாரு. அதில் மக்களுக்கு இப்போ சில விஷயங்கள் மட்டும்தான் புரிகிற மாதிரி இருக்குது. அதாவது எத்தனை நம்ம மேலே கடன் இருக்குது, என்ன எத்தனை லட்சம் கோடி ரூபா கடன் கட்டணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் இன்னும் உள்ளே போய் டீப்பாக பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமா பார்க்குறீங்க நீங்கள்? பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒயிட் பேப்பர் வெளில வந்திருக்கிறது. இது எல்லா தடவையும் எல்லா அரசும் வெளியிடுறது தானே சார் அது? அதான். ஸோ முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுக்கறதே நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். கடந்த காலத்தில் வந்த வெள்ளை அறிக்கையை விட இந்த வாட்டி வந்திருக்கிற வெள்ளை அறிக்கை சில விஷயத்தில் இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. சில முன்னேற்றம் தெரிகிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்பரன்சி இருக்குது, வெளிப்படைத்தன்மை இருக்குது. அதை சொல்கிறேன் நான் போகிற வழியில். அஃப்கோர்ஸ் இதில் சில ஷார்ட் கமிங்ஸும் இருக்குது. எனக்கே உண்டான சில கவலைகளும் இருக்குது. இந்த வெள்ளை அறிக்கை எல்லா இஷ்யூஸையும் கவர் பண்ணிடுச்சாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். பட் முக்கியமான ஹெட்லைன் நம்பர் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாறி மாறி கடன் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த விஷயத்தை சஸ்டெயின் பண்ண முடியாது, ரொம்ப நாளைக்கு இப்படி நீட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியாதுங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த வெள்ளை அறிக்கையில் ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட். நான் நிஜமாக மதிக்கிற ஸ்டேட்மெண்ட். இதுக்கு காரணத்தை சொல்லிடுறேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். ஒரு வெள்ளை அறிக்கையுடைய டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். இதில் பேஜ் 59 ஒரு குட்டி ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது என்னங்கிறத சொல்லிவிட்டு ஏன் இது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் இன்டர்ஜெனரேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டுடேஸ் பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ் டு டுமாரோஸ் டேக்ஸ் பேயர்ஸ் who will service result in debt is a defining fiscal inequity of the period under review. என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் செலவு பண்ற ஒவ்வொரு விஷயமும் பெனிஃபிட் தராங்க இல்லையா, இன்னைக்கு கடன் வாங்கி தான் தரும் நிறைய. அதை பத்தி தான் இந்த வெள்ளை அறிக்கை வந்திருக்கிறது காரணமே அதுதான். இன்னைக்கு பெனிஃபிஷரியா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வாங்கக்கூடிய கடன், இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வாங்கக்கூடிய கடனை நாளைக்கு யார் அடைப்பாங்க? ஃபியூச்சர் ஜெனரேஷன் தான் அடைக்கும். ஃபியூச்சர் ஜெனரேஷன் எப்படி அடைக்கும்? அவங்க டாக்ஸா கட்டி அந்த டாக்ஸ் வழியா தான் இன்னைக்கு வாங்குற கடன் அடைக்க முடியும். ஸோ இந்த ஒரு உண்மையை, நிதர்சனமான உண்மையை இந்த கவர்மெண்ட் இந்த வெள்ளை அறிக்கையில ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமா பார்க்குறேன் அப்படின்னா, போன கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு எக்கனாமிக் அட்வைசரா டாக்டர் ஜெயரஞ்சன் இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, கவர்மெண்ட் கடன் வாங்கினா உனக்கு என்ன பிரச்சனை, அப்பா கடன் வாங்கினா பிள்ளைக்கு சேருமான்னு சொன்னார். அது எப்படி அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு அடாசிட்டியோட கொடுக்க முடியும்னு சொல்லுது. அப்படின்னா எப்படி ஒரு அடிப்படை அறிவு இல்லாம, அடிப்படை கன்சிடரேஷன் இல்லாம, ஒரு கன்சர்ன் இல்லாம அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும் எனக்கு புரியல. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் எக்கனாமிக் அட்வைசரே சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில் என்ன தோணுது, கடன் வாங்கினா பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டு எவ்வளவு கடன் வாங்கினாலும் பரவாயில்லைங்கிற எண்ணத்துல மக்கள் வாழ்ந்தாங்கன்னா மக்கள் மைண்ட்லயே நாளைக்கு என்ன ஆகும், கடன் தானே வாங்கிட்டு போட்டுன்னு தோணும். எனக்கு டு தட் எக்ஸ்டென்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு வாங்குற கடன் இன்னைக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகிற விஷயம் நாளைய ஜெனரேஷனை அஃபெக்ட் பண்ணுங்கிற ஒரு உண்மையை வெளியில அபட்டமா சொன்னதுக்கு, முக்கியமான விஷயத்த சொன்னதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு நிஜமாவே சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மையான பிரச்சனையை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இல்லை இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் தலையிலையும் 1.28 lakhs வந்து கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நேற்றுக்கோ முந்தானத்துக்கோ முதலமைச்சர் விஜய் வந்து இது விஷயத்தை சொல்லியிருந்தார். இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களோட தலையிலையும் 1.28 lakhs வந்து கடன் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம அப்படி டைரெக்டாக பார்க்கறதும் ஒரு தப்புன்னு தோணுது. காரணத்தை சொல்லிடுறேன். 1.28 lakh கடன்கிறது தனிநபர் கடன் சொல்கிறோம், அது குழந்தைங்களையும் சேர்த்து நம்ம குடும்ப கடனை தான் பார்க்கணும். நிறையா குடும்பத்தில் வந்து ஒருத்தரை தான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு குடும்ப கடன் பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். இதை தவிர அவங்களுடைய பர்சனல் கடன், அவங்க வீடு நடத்துறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, குழந்தைங்க படிக்கிறதுக்குன்னு சேர்த்து வச்சா ஒவ்வொரு குடும்பத்தோட தலையிலையும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வந்து கடன் இருக்குன்னு அர்த்தம். கவர்மெண்ட் கடன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிற கடன். இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒயிட் பேப்பரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து டெமோகிராஃபிக்கல் சேஞ்ச். அதாவது என்னென்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 64% மக்கள் அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த 15 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, அவங்களும் ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 45 வயசு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மக்கள் உழைச்சி சம்பாதிக்கிற காசில் தான் கவர்மெண்ட்டுக்கு வரி வருது, குடும்பம் நடக்குது, எக்கானமி நடக்குது, எல்லாமே. நான் தமிழ்நாட்டோட ரிட்டையரிங் பாப்புலேஷன் கூடிக்கிட்டே இருக்கு. இந்த பாப்புலேஷன் 64 இருக்கிறது சுருங்கி 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 60%, 59% சுருங்க என்ன ஆகிடும், ரிட்டையர்மெண்ட் பாப்புலேஷன் கூட இருக்கும். அதாவது யாருக்காக நம்ம சம்பாதிக்கணுமோ அவங்க பாப்புலேஷன் நிறையா இருக்கும், சம்பாதிக்கிற பாப்புலேஷன் குறைவாக இருக்கும். ஸோ 10 பேர் சம்பாதிச்சு 15 பேர் வாழற இடத்துல இருந்து 7 பேர் சம்பாதிச்சு 15 பேர் வாழற இடமா மாறும்பொழுது என்ன ஆகும், ஒரு தனிநபர் சுமை இருக்கு இல்லையா, சம்பாதிக்கிற சுமை, பேர்டன் ரொம்ப கூடும். இந்த நிதர்சனமான உண்மையை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு கவர்மெண்ட் பென்ஷனாக தர ரூபா சம்பளமாக தர ரூபாவோட ஜாஸ்தி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், கவர்மெண்ட் இன்னைக்கு 10 ரூபா செலவு பண்ணி 10 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு சர்வீஸ் எதிர்பார்க்க முடியும் இல்லையா, ஒரு சர்வீஸ் என்கிட்ட எடுக்கலாம் இல்லையா, உங்கள்கிட்ட ஒரு வேலை வாங்க முடியும் 10 ரூபா சம்பளமாக கொடுத்து. பட் இதே 10 ரூபா பென்ஷனாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக வேலை வாங்க முடியாதுல்ல. நாளைக்கு என்ன ஆகும், பென்ஷன் நிறையா கொடுத்து சம்பளம் குறைச்சி கொடுக்குறேன்னா என்னால் சமாளிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவேன்னு அர்த்தம். நான் கொடுக்குற காசுக்கு வேலை வாங்க முடியாது, நான் பென்ஷனாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த நிதர்சனமான உண்மையை இந்த ஒயிட் பேப்பர் கேப்சர் பண்ணியிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இதையும் பார்க்குறேன். 4வது முக்கியமான விஷயமா நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, லாஸ்ட் 5 வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது உட்கட்டமைப்பு, ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறது, டேம் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, போர்ட்டு கட்டுறது, பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, இந்த மாதிரியான செலவுகள் இருக்கு. இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால உடனே வருவாய் வராது. பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் செலவு பண்ணி இந்த உட்கட்டமைப்பை வளர்த்தீங்க அப்படின்னா மொத்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வளரும். அதாவது வியாபாரம் வளரும், மக்கள் நிறையா நடமாடுவாங்க, நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் கூடும். பிஸ்னஸ் கூட எடுத்தோன்னா நேச்சுரலி எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கூடும், டேக்ஸும் கூடும். ஸோ உட்கட்டமைப்பு செலவு இருக்கு இல்லையா, ரொம்ப மோசமாக இருக்குது. இன்ஃபேக்ட் பண்ணுற 100 ரூபா செலவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 10 ரூபா 11 ரூபா தான் உட்கட்டமைப்புக்கு செலவு பண்ணுது. வெறும் 10%, 10.5% மட்டும்தான். இது தமிழ்நாடோட ஜிடிபி கணக்கில் பார்த்தீங்கன்னா 2% கிட்டக்க தான் வரும். இதுவே மற்ற ஸ்டேட் ஒரு கர்நாடகாவோ குஜராத்தோ பார்த்தீங்கன்னா 18%, 20% செலவு பண்ணுவாங்க. ஸோ 20% எங்கே, 10% எங்கே? ஸோ உங்களுடைய உட்கட்டமைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரையாரிட்டி அவ்வளோ கம்மியாக இருந்தது, அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த கவர்மெண்ட் மைண்டில் டெஃபினெட்லி உட்கட்டமைப்புக்கான செலவுகள் நிறையா பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குங்கிறது 100% பாராட்டக்கூடிய விஷயம். அது பண்ணாதான் மொத்த பொருளாதாரமும் வளரும், ஸ்டேட்டே வளரும், இல்லைன்னா வழியே இல்லை. இல்லை ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். யூஎஸோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமாக 1936 1956 வரைக்கும் அவங்க ஊரில் போட்ட கிரேட் இந்த ரோட்ஸ் நிறையா போட்டாங்க. லெஃப்ட் ரைட் சென்டர் ரோடு பில்டு பண்ணாங்க அந்த பீரியடில். இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னென்னா 1929-30 there was a great depression. உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்ச போது முடிஞ்ச ஒரு 5-6 வருஷத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பிக் டைம் ஆன் ரோட்ஸ். அது பிற்காலத்தில் அந்த மொத்த கண்ட்ரிக்கான பொருளாதார வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது லெசன் என்ன அப்படின்னா, அந்த 20 வருஷம் மெனக்கெட்டு அது உட்கட்டமைப்பில் அந்த கவர்மெண்ட் பண்ண செலவு அடுத்த 60 வருஷத்துக்கு உங்களோட எக்கனாமிக் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது அடிப்படை ஞானம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால லாஸ்ட் 5 வருஷமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்க்காம இருந்தது. இதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதை உணர்ந்து
இக்கட்டமாக இப்போக்கு நம்ம செலவு பண்ணணுங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கோம். இது வந்து அனதர் மேஜர் குட் பாயிண்ட் அபவுட் திஸ் ஒயிட் பேப்பர். ஓகே சார். ஸோ பட் இருந்தாலுமே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை விட அதிகமாக தாவேக அரசு வந்து கடன் வாங்க பாருங்க, இல்லைன்னா நான் வந்து என் பதவியை ரிசைன் பண்ணிடுறேன் நான் அப்படின்ற மாதிரி. அவர் இது திமுகவில் இருப்பார்ல சார், அந்த பதவியை சொல்லலாம். பட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிச்சயமாக கடன் வாங்கணுன்றது ஓகே, பட் திமுகவோட அதிகமாக கடன் வாங்க முடியுமா என்ன இப்போ தாவேகனால? இப்போ ஓகேங்க, இப்போது இது 2 பாயிண்ட்டாக பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த ஒயிட் பேப்பர் இதையும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடோட டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, அதாவது தமிழ்நாட்டோட எக்கானமியோட சைஸ், வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட மொத்த வருவாய் என்ன, அதற்கு கம்பேர் பண்ணும்போது கடனோடைய பர்சன்டேஜ் என்ன. தமிழ்நாடோட டெட் டு ஜிடிபி ரேஷியோ இது அப்ராக்சிமேட்லி 28%. தமிழ்நாடோடைய வருவாய் ஜிடிபி சைஸ் வந்து 100 ரூபாய் இருக்குன்னா 28 ரூபாய் கடன் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது 28 ரூபாய் கடன்கிறது தோராயமாக 10 லட்சம் கோடி ரூபாய். ஆஸ் ஆஃப் நோ வில் ஸ்டார்ட் வித் தட் நம்பர். இப்போ 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. சுமார் 39 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு பொருளாதாரத்தோட சைஸ் இருக்கு. நாளைக்கு 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். 10 லட்சம் கோடிங்கிறது 15 லட்சம் கோடியாக மாறுதுன்னு வச்சுப்போம். கரெக்ட். இப்போ பொருளாதாரம் 38 லட்சம் கோடியிலிருந்து 57 லட்சம் கோடியாக வளரலாமா? ரைட். இந்த வளர்ச்சி தான் இருக்கு அப்படின்னா தாவேகாவோட கவர்மெண்ட்டுக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ரைட். எனக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் வாங்குறத பற்றி கவலை இல்லை. நம்மளுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கிற 38 லட்சம் கோடியிலிருந்து 80 லட்சம் கோடியாக மாறுமா? 80 லட்சம் கோடியாக மாறுற நேரத்தில் இந்த 28% சொல்றோம் இல்லையா, அது 20% ஆகும். அது முக்கியம். நான் வந்து கடன் கூட வாங்குறேங்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. கூட வாங்கி எப்படி செலவு பண்றேங்கிறது முக்கியம். கூட வாங்கி ப்ரொடக்டிவாக செலவு பண்ணுறேனாங்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, ஒரு தனிநபர் வந்து ஒரு மாதம் 30,000 சம்பாதிக்கிறார் வச்சுக்கோங்க. 30,000 சம்பாதிச்சுட்டு ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு, 3 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு. 3 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு அவர் வந்து சினிமா பார்க்க போறாரு, ஊர் சுத்த போறாரு, சாப்பிட செலவு பண்றாரு அப்படின்னா அது நல்ல செலவா? இல்லை. சம்பாதிக்கிறதுல இருந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு கடன் வாங்கி நான் வீடு கட்டுறேன், ஒரு பைக் வாங்குறேன், ஒரு கார் வாங்குறேன், என்னுடைய வியாபாரத்தை மேம்படுத்த செலவு பண்ணுறேன்னா நல்ல கடன் அர்த்தம். ஸோ அதே மாதிரி தாவேகா கவர்மெண்ட் வந்து நாளைக்கு எக்ஸ்ட்ரா கடன் வாங்குதா? வாங்கட்டும். தங்கம் தென்னரசு சார் என்ன சொன்னாருன்னு எனக்கு ப்ராக்டிகலி பர்சனலி கவலை கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒரு சம்மன் ஹூ அப்சர்வ்ஸ் எக்கானமி அண்ட் எக்கனாமிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை. ஒழுங்காக செலவு பண்ணி தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்ந்ததுன்னா எல்லாருக்கும் நன்மை தானே. ஸோ as long as that is happening, I'm happy. ஓகே சார். பட் இருந்தாலுமே வந்து எப்படி சார் அந்த கடைசி 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க முடியுது? இவர் தங்கம் தென்னரசு சொல்கிறத பார்த்தா அவங்க மொத்தம் டோட்டலாகவே 20 லட்சம் கோடி ரூபா டோட்டலாக கூட நிறுத்திடுவாங்க பாருங்க அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ 5 லட்ச ரூபா நம்ம கடன் வாங்கினா கூட ஓகேங்களா, எப்படி நீங்கள் வந்து அந்த நம்ம எக்கனாமி டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ போட்டோம்னா நம்ம வருஷம் ஆகும் அப்படின்ட்டு. கரெக்ட். இப்போது இது வந்து ஒரு 3 பாயிண்ட்டாக பிரிச்சுக்கலாம் சார். கடன் ஏன் வாங்குறோம்? ஃபர்ஸ்ட் கடன் வாங்கி எதுக்காக கடன் வாங்குறோம் இல்லையா? ஸோ கடன் வரத்துக்கான காரணம் என்ன? ஸோ ஓனாக பார்த்துப்போம். கடனே வாங்குற செலவு பண்ணுறதுக்கு வாங்குறோம். எந்த மாதிரியான செலவு? உட்கட்டமைப்புக்கான செலவா, இல்லாட்டி வெல்ஃபேர் ஸ்பெண்டிங்கா, இந்த ஃப்ரீபி கலாச்சாரம் சொல்லி ஒரு விஷயங்களுக்கான செலவா? உட்கட்டமைப்புக்கான செலவு பண்ணுறோன்னா கடன் வாங்குறது ஓகே சார், நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். இப்போ கோயம்புத்தூரில் மெட்ரோ கேட்குறாங்க, மதுரையில் மெட்ரோ கேட்குறாங்க, 4 பஸ் ஸ்டாண்ட் வருது, 2-3 ரயில்வே ஸ்டேஷன் வருது, நல்ல ஹைவே போடுறேன், இந்த சென்னை டு சேலம் எக்ஸ்பிரஸ்வே 6 வழி சாலை என்னென்னமோ பேர் மாறி கடைசியில் வரப்போகுது. அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா வாங்குற கடன் நியாயமான கடன். அடுத்தது பொருளாதாரம் எப்போ வளரும்? இதெல்லாம் இருந்தால் தான் வளரும். பட் இதை தாண்டி கடன் வாங்குறதுக்கான நிலைமையும் குறையணும். கடன் வாங்குறதுக்கான நிலைமை எப்போ குறையும்னா, நான் பண்ணுற செலவு சரியான செலவா, நான் பண்ணுற செலவு எந்த காரணத்துக்காக செலவு பண்ணுறேனோ அந்த காரணத்துக்காக போய் சேருதா? உதாரணத்துக்கு ஐ திங்க் இந்த வருஷமும் முந்தின வருஷமும் எனக்கு உடனே ஞாபகம் இல்லை, இந்த பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. கரெக்டாக எப்படி கொடுத்தாங்க? அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா இல்லாட்டி கேஷாக கொடுத்தாங்களா? அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, சில இடத்துல கேஷாக கொடுத்தாங்க, சில இடத்துல மட்டும். சரிங்களா? இப்போது அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? கேஷாக கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்கு. இப்போ கேஷாக கொடுக்குற இடத்துல லீக்கேஜ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதற்கான சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தி தானே. அப்போது நான் பண்ணுற செலவில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், மானிட்டர் பண்ண முடியாமல், மேற்பார்வை பண்ண முடியாமல் இருக்கிற செலவெல்லாம் கட் பண்ணி அவாய்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வெல்ஃபேர் போகும், லீக்கேஜும் குறையும். கரெக்டாக இல்லையா? ஸோ நான் கடன் வாங்குறது எப்படி குறைக்கலாம்? தேவையில்லாத தண்ட செலவை குறைச்சி பண்ணலாம்,
இல்லாட்டி மானிட்டர் பண்ண முடியாத லீக்கேஜ் ஆகிற செலவு இருக்கு இல்லையா, அதை குறைச்சாலும் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன், ரெவன்யூ லீக்கேஜ். நான் ஸ்பெசிஃபிக்காக அதை அட்ரஸ் பண்ணுறேன். அதை பற்றி இதில் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது என்னுடைய ஒரு கவலையும் கூட. தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னா ரெவன்யூ லீக்கேஜ். ரெவன்யூ லீக்கேஜ் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம்பாதிக்க வேண்டிய பைசா, கவர்மெண்ட் சம்பாதிக்க வேண்டிய வரி பைசாவை வராமல் போச்சுன்னா டாக்ஸ் எவேஷன் இருக்கலாம், டாக்ஸ் லீக்கேஜ் இருக்கலாம், பாலிசிலேயே ஃப்ளா இருக்கலாம். இப்போ இதெல்லாம் இருக்குன்னு என்ன அர்த்தம், வர வேண்டிய பைசா வராமல், இப்போ எனக்கு வர வேண்டிய வருவாய் குறையுது, அது வராமல் இருக்குன்னு என்ன அர்த்தம், டு தட் எக்ஸ்டென்ட் கடன் வாங்குறாம இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். ரெவன்யூ லீக்கேஜை கட் பண்ணுறேன், அதனால எனக்கு வருவாய் கூட வரும். தண்ட செலவை வந்து மானிட்டர் பண்ண முடியாத, மேற்பார்வை பண்ண முடியாத செலவு பண்ணுறேன், அதனால சில சேவிங்ஸ் ஆகுது. இது ஆறுதுனாலே டு தட் எக்ஸ்டென்ட் நான் வெளில கடன் வாங்க வேண்டாம்னு அர்த்தம். இதை தவிர நான் வாங்குற கடன் உட்கட்டமைப்புக்கு செலவு பண்ணுறேன், கரெக்டான காரணங்களுக்கும் செலவு பண்ணுறேன், ஸ்கூலுக்கு செலவு பண்ணுறேன், பஸ் ஸ்டாண்டுக்கு செலவு பண்ணுறேன், போலீஸ் ஸ்டேஷன் செலவு பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறேன்னா பொருளாதாரம் வளரும், அதனால நாளைக்கு வருவாய் கூடும் இல்லையா. இது இருக்குது அப்படின்னா அப்சல்யூட்லி ஓகே. இந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பேப்பர் சொல்லியிருக்காங்க. பண்ணுறாங்களான்னு பார்ப்போம், இந்த பட்ஜெட் வரும்போது தெரிஞ்சிடும். பட் தட் இஸ் வேர் இட் ஸ்டாண்ட்ஸ் ரைட். பட் இருந்தாலுமே நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ கடன் வாங்குறதா இருந்தாலுமே ஃப்ரீபீஸ் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி தான் சார் சொல்கிறீங்க. ஆனால் விஜய் அவர்கள் நிறைய ஃப்ரீபீஸ் அடுக்கி வச்சிருக்காரு. அப்போ கொடுக்கறதுக்கு இது என்ன இப்பயே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன 2500 கொடுக்குற நீங்கள் இப்போ 1000 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. 100% அப்போ அதை எப்படி சார் அவங்க மெயின்டைன் பண்ண முடியும்? என்னால் இதில் வந்து ஒரே பாயிண்டர் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஒன்று வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஒயிட் பேப்பரோட ப்ரிஃபேஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் லுக்ஸ் ahead to the immediate challenges of financial year 2026 and 27. They point to a structural deterioration in state's finances that, if left unaddressed, will compound with each passing year and will fall hardest on the generation least able to bear it. Fundamental point என்னன்னா, 2026-27 இருக்கு இல்லையா, அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. தி ஃபைண்டிங்ஸ் ஆர் சோவரிங். சோவரிங்னா நம்மளை வந்து ரொம்ப ஆகாசத்தில் வைக்காமல் பூமிக்கு கொண்டு வர மாதிரி தான் வந்து நிலம் இருக்குங்கிறத அட்மிட் பண்ணியிருக்காரு ஃபைண்டிங்கில். அண்ட் இந்த ஒயிட் பேப்பரோட கடைசி பேஜ், கடைசி பேராகிராஃப், அதையும் நான் படிச்சிடுறேன். தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். தி ஃபிஸ்கல் சிச்சுவேஷன் இஸ் புட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இன் அ வெரி டைட் ஸ்பாட் அண்ட் poses a severe challenging situation. State government is committed to deliver on its promises. நான் கண்டிப்பாக பண்ணுவோம். Despite these challenges, முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இப்போ தான் வருது. As early as possible as the financial position permits. The government will have to do so by working diligently, blah 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 blah. So the 2 பாயிண்ட் என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து தெளிவாக ஆரம்பத்தை சொல்லிட்டார், எப்பா ஆகாச லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, நம்மளை கொஞ்சம் தரைக்கு கொண்டு வந்திருக்குன்னு அவரே அட்மிட் பண்ணியிருக்காரு. அவருக்கே தெரியுது இந்த நிலைமை ரொம்ப சுமாராக தான் இருக்குன்ட்டு. கடைசி பேஜ், கடைசி பேராகிராஃப் ஒயிட் பேப்பரில் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். இது வந்து பேரா நம்பர் 9.21 பேஜ் 116 ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்போ சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் டெலிவர் பண்ணுவோம் as early as possible. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டெலிவர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறது என்னைக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இது நாளைக்கு பார்க்கலான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதான் ரியாலிட்டியும் கூட. அப்போ ஃப்ரீபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான்றீங்க. ஏன்னா ஃபைனான்ஷியல் பெர்மிட்ஸுங்கும் போது அந்த இடத்துல சொல்ல வராருல்ல சார், அதாவது உண்மையான அர்த்தம் அது. ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் 2 வருஷம் கழிச்சோ 1.5 வருஷம் கழிச்சோ இந்த 2024 எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அவசரமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் நடக்குங்கிறது என்னுடைய எண்ணம். உடனே தர மாட்டாங்க, நிலைமை தெரியும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களே மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 1 மாதம் 2 மாதம் தான் ஆறுது, லெட்ஸ் சி. பட் அகைன் 2029 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரிசையாக இறக்கி விடுவாங்கிறது என்னுடைய அசம்ஷன். லெட்ஸ் சி, டூ early, பட் தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பன். ஓகே சார். பட் அந்த டிஎம்கே இருந்த அந்த வெள்ளை அறிக்கைக்கும் இவங்களோட வெள்ளை அறிக்கைக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸாக பார்க்குறீங்க நீங்கள்? சார், மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து 2 வெள்ளை அறிக்கைக்கும் என்ன அப்படின்னா, 2த்துல இவங்க அப்ஜெக்டிவ் ஒன்று தான். ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோடைய கவர்னன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான் ஒரே அப்ஜெக்டிவாக இருக்குது. பட் இந்த வெள்ளை அறிக்கையில் அதையும் சொல்லியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு குட்டி சந்தேகமும் இருக்குது. இவங்க வந்து இந்த வெள்ளரிக்கை இஷ்யூ பண்ணி, ஈவன் தோ பர்பஸ் ஆஃப் வெள்ளரிக்கை வந்து ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் ஒழுங்காக பண்ணலன்னு சொல்கிறதுக்கு இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லெவலில் ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு எஸ்கேப் ரூட் கொடுத்துருக்காங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு
ஃபிஸ்கல் டெபிசிட்டு தமிழ்நாட்டோட பொருளாதார நிலைமைக்கு ஒரு முக்கியமான காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்ட் அலோகேஷன்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நைஸாக ஏற்றிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் டிஎம்கே காரணம் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே இருக்கிறவன் தரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சொல்லும் பொழுது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள இறக்கும் பொழுது, அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு தனியாக கவுண்டர் வச்சிருக்கேன், அதையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். இதை சொல்லும் பொழுது இன்டைரக்ட்லி இந்த கவர்மெண்ட்டு டிஎம்கேக்கு ஒரு கிளீன் சிட் தரத்துக்கான ஒரு கதவை திறந்து வச்சிருக்காங்களோ ஒரு சந்தேகம் வருது. இன்ஃபேக்ட் இதில் ஒரு கவலையும் இருக்குது. இந்த கவலைக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு புரிஞ்சு வந்திருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டான்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த கவலை இன்னும் எனக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, 91 to 96 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 92 to 96 தான் அவருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம். நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது. அஃப்கோர்ஸ் இப்போ எப்படி நான் ஐ திங்க் ஒரு நியூஸ் படித்தேன், முதலமைச்சர் விஜய் வந்து சொல்லியிருந்தாரு, பியூரோக்ராட்ஸ் நீங்கள் கொஞ்சம் கைடு பண்ணணும் மினிஸ்டர் சார், இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம், நிறைய பேர் இளைஞர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதான் நான் படித்தேன். ஸோ அந்த மாதிரி 91, 96லையும் பியூரோக்ராட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த கவர்மெண்ட் நடந்தது. டிபெண்ட் பண்ணி நடந்த கவர்மெண்டோட இம்பாக்ட் என்ன? 5 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? அப்படி ஆட்சி மாற்றம் வந்தது. அந்த டிபெண்டன்ஸோட இம்பாக்ட் எதனால அப்படின்னா, நிறைய தப்பான ஃபீட்பேக்கு, இவங்களுடைய இன்காம்பிட்டன்ஸோ இவங்களுடைய கரப்ஷனையும் கவர் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை சுருக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 91, 96 நடந்திருக்குங்கிறது என்னுடைய ஃபர்ம் பிலீஃப். கோர்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் கேன் கன்ஃபார்ம் தட் ஆல்சோ. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கும் நடக்குதுங்கிற கவலை இருக்கு. உதாரணத்துக்கு நான் டிஎம்கேக்கு இது சாஃப்ட் கார்னர் கொடுக்கணும். நீங்கள் வந்து எலெக்ஷன் ஃபுல்லாக வந்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக சொல்லி வந்துட்டு, மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க தான் காரணம் சொல்லி வந்துட்டு, யூஆர் கிவிங் பஞ்ச் ஆஃப் டோர்ஸ் ஓப்பன் இல்லை. இதனால தான் உனக்கே தெரியுது இல்லை, இதனால தான் நடக்குது, நானே ஒத்துக்கிட்டல நாளைக்கு சொல்லி இந்த ஒயிட் பேப்பரை நல்லிஃபை பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது அவருக்கு சிஎம் சாருக்கும் எஃப்எம் சாருக்கும் தெரிஞ்சு நடந்திருக்கா தெரியாமல் நடந்திருக்கா எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியா படல. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாலம் அவர்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.